வீக்கெண்ட்னாலே நான்வெஜ் தான் ஸ்பெஷல். அதுவும் பிரியாணிலாம் பண்ணால் யாருக்கு தாங்க பிடிக்காது. இந்த வீக் எங்கள் வீட்டோட ஸ்பெஷலே இந்த ஒயிட் மட்டன் பிரியாணி தான். இது வந்து ஃபேமஸ் யூடியூபர் குக் வித் சங்கீதா அவங்களோட ரெசிபி தான். அதை கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ரெசிபி பார்த்துடலாமா? இந்த பிரியாணிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். இப்போ நான் காமிச்சிட்ருக்க எல்லா பொருளையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கோங்க. இதோட அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை இந்தமாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் வெங்காயம் 2 எடுத்துருக்கேன். இப்போ அடிகனமான பாத்திரம் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள். இது வந்து 1/2 kg பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போனோம். அதுக்கு 90 ml ஆயிலு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. ஸோ கீ ஆயிலும் நல்லா உங்களுக்கு சூடு ஆனதுக்கப்புறம் ஆனியன் இதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் கூட இப்போ நான் காமிச்சிட்ருக்க இந்த கரம் ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கணும். இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 10லேருந்து 15 சில்லி சேர்த்துக்கணும். இங்கே இருக்க சில்லிலாம் இவ்வளோ சேர்த்தா தான் கொஞ்சமாச்சு காரம் தெரியும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து கூடவோ குறைவாவோ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பவுடரையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து பச்சையாக அப்படியே அரைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 50 ml வந்து கேர்டும் சேர்த்துருக்கேன். இப்போ அதெல்லாமே வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்க மட்டன், நீங்கள் எப்பயும் பிரியாணிக்கு வேக வைப்பீங்களா அதே மாதிரி வேக வச்சு மட்டன் பீசஸை மட்டும் எடுத்து அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவைப்படுற அளவுக்கு வாட்டர் ஊற்றிக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி. இந்த பிரியாணிக்கு நான் 800 ml வாட்டர் ஊற்றிருக்கேன். ஸோ இதே அளவே ஊற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி பொலப்பலன்னு சூப்பராக வரும். இது 1/2 kg பிரியாணி, 800 ml வாட்டர் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா மட்டன் வேக வச்ச தண்ணியாக தான் இருக்கணும். கண்டிப்பாக அவசியம் இந்த பிரியாணிக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி மட்டும்தான் ஊற்றணும். இப்போ நல்லா இந்த தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தம் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா லோவில் மாற்றி ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் தம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். பிரியாணி சூப்பராக பொலன்னு ரெடி ஆகிடும். இந்த பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.